அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல வெந்தயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெனுக்ரீக்கினுடைய நன்மைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த ஃபெனுக்ரீக்கில் நார்ச்சத்து, புரதம், இரும்புச்சத்து இப்படின்னு ஆரோக்கியமான நிறைய கொழுப்புகளும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு மருத்துவ குணமிக்க மிக முக்கியமான உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. தினமுமே நீங்கள் ஊற வச்சு வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு பழக்கத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெந்தயத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயத்தை நம்ம தினசரி நம்மளுடைய உணவில் எடுத்துக்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா வெந்தயத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்தும் கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை தாமதப்படுத்தி ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணமே வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து தாங்க. ஸோ இதனால் சர்க்கரை ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். அதே போல் ஊற வைத்த வெந்தயம் செரிமான அமைப்பை சரி செய்து கொடுக்கும். வயிற்று வலி, வீக்கம், மலச்சிக்கல் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களுக்கு உடலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்குது. ஸோ இதனால் செரிமானம் மற்றும் உடலுடைய குளிர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா வெந்தயம் தான். இது மேலும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல்லை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குங்க. குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய கால் வலி, பிடிப்புகள், ஹார்மோன் சமநிலை இல்லாமல் இருக்கிறது, ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு வெந்தயம் தான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ தினசரி நீங்கள் வெந்தயத்தை சாப்பிடுங்க. அதே குழந்தை பெற்ற தாய்மார்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாய்ப்பால் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பால் நல்லா சுரக்கணும் அப்படின்னா வெந்தயம் தாங்க ஒரு இயற்கையான மருந்தாக செயல்படுது. நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவில் எடுத்துகிட்டு வரும் பொழுது பால் உற்பத்தி நல்லாவே இருக்கும். அதே போல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பசியெல்லாம் கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிறைந்த மாதிரியான உணர்வுகளை கொடுக்குது. இதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா எல்லாத்த விட கூந்தல் மற்றும் சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி தலையில் தடவி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பொடுகு தொல்லை அப்படியே நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் நாளில் ஏற்படக்கூடிய சூட்டால் வரக்கூடிய இந்த முடி உதிர்வு இதெல்லாமே தகர்த்து எறிஞ்சிட்டு முடிக்கு குளிர்ச்சி கிடைக்கும். ஸோ முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். முடி கண்டிப்பாக கொட்டவே கொட்டாது. அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வாரத்துக்கு 2 தடவை பயன்படுத்துங்க. இல்லைனா மாதத்துக்கு ஒரு 4-5 தடவையாவது நீங்கள் போடுற மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த முடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளமும் சரியாகும். ஸோ முடிக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா வெந்தயம் தான். இதை முடிக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிப்போம் இல்லையா, அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து வச்சுருந்து அதில் இந்த வெந்தயத்தை போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் குளிச்சு பாருங்களேன். உங்களுடைய ஹேர் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சியானது கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஹேர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இந்த வெந்தயத்தை நம்ம இன்டேக்காக எடுக்கும்பொழுது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம உடம்புல சூடு அதிகமாகும் பொழுது தான் எல்லா பிரச்சனைகளுமே ஏற்படுது. அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை இரவு முழுக்க தண்ணீரில் போட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்டுடுங்க. கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். எந்த மருந்து மாத்திரைகளும் செய்ய முடியாத அளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். வெந்தயம் பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது இயற்கையாகவே டெஸ்டோஸ்டெரோன் மற்றும் ஹார்மோனை அதிகரிக்க செய்யும். பாலியலுடைய ஆற்றலை மேம்படுத்தி கொடுக்கும். தசைக்கு வலிமை கொடுக்கும். சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விதமான சோர்வையும் நீக்கி ஆற்றலை கொடுக்கும். அதனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் வெந்தயத்தை இதே போல் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்கும். வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா பல வழிகளில் பயன்படுத்தலாம். நீங்கள் ஊற வச்சு அப்படியே சாப்பிடலாம், முளைக்கட்டி வச்சும் சாப்பிடலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா வெந்தய பொடி மாதிரி இருக்குது, அதெல்லாம் கூட தேனில் கலந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி பண்ணலாம். வெந்தய களி செய்யலாம், கஞ்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி வெந்தய சாம்பார் இது மாதிரி நீங்கள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். தினசரி நீங்கள் எந்த சமையல் சமைச்சாலுமே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது.
இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுதே போதும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஸோ வெந்தய கஞ்சி நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலுடைய சூடானது தணியறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, வாயில் புண்ணு இருக்கிறவங்க, குடல் புண்ணு இருக்கிறவங்க, செரிமான கோளாறுகள் இருக்கக்கூடியவங்க, உங்கள் எல்லாருக்குமே ஒரு குளிர்ச்சி நிறைந்த பாரம்பரிய உணவு அப்படின்னா அது வெந்தய கஞ்சி தாங்க. நிறைய பேர் வெந்தய களியும் வந்து செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டை வந்து எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே நல்லது. அதுவும் நீரிழிவு நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கிறதுக்கும், பிரசவித்த பெண்களுக்கு உடலுக்கு வலிமை கிடைக்கிறதுக்கும் இந்த கஞ்சி வந்து கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த கஞ்சி வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வெந்தய கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயமே நம்மளோட உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது தான். கடுமையான வெயில் காலங்களில் உடலுடைய சூடு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதுவே நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படிப்பட்ட உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை வந்து கொடுக்குது. மேலும் வயிற்று பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். வயிறு புண்ணு, குடல் புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்தையும் குணப்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் வாய்வு தொல்லை இருந்தால் கூட அதையும் வந்து குறைச்சிடும். செரிமான மண்டலத்தை எல்லாம் சீராக்கி நாள்பட்ட அஜீரண கோளாறுகளை கூட சரி பண்ணிவிடுங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சி நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கும், தாய்ப்பால் சுரக்கும், நிறைய நன்மைகளை வந்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வெந்தயத்தை அளவுக்கு அதிகமாக தான் நம்ம எடுத்துக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா வாந்தி வர்றது, வயிற்றுப்போக்கு வர்றது, மயக்கம் வர்றது இதெல்லாம் கூட ஏற்படும். அதனால் நீங்கள் தினசரி 1, 2 ஸ்பூன் வந்து சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது, தப்பே கிடையாது. கண்டிப்பாக சாப்பிடுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து பயன் கொடுக்குதுங்க. அதாவது மாதவிடாய் காலங்களில் அந்த நாட்களில் ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே போல் வெந்தயம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்தும் இரும்பு சத்தும் தான். அதோடு பார்த்திங்கன்னா நிக்கோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலமும் இருக்கிறதுனால முடி உதிர்வை கண்டிப்பாக அது வந்து குறைச்சிடும். உங்களுடைய முடிக்கு நல்ல வேருக்கு வந்து ஸ்ட்ராங் வந்து கொடுக்கும். அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருக்கும். உச்சந்தலையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக்கும். பொடுகெல்லாம் போக்கி வறண்ட முடியை கூட மென்மையாக்கி கொடுத்துடும். ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய இந்த நிக்கோடின் அமிலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது வேறு எதுலேயும் கிடையாது, வெந்தயத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நல்ல முடி வளரணும், முடி கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடியே நான் சொல்லியிருக்க இந்த ஹேர் டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேகமாக முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு முடி வளரும் அப்படின்னு. ஸோ இதில் அதிகப்படியான புரதம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது அப்படின்றதுனால முடியோடைய வளர்ச்சி, அதாவது புதிய முடியோடைய வளர்ச்சியை வந்து தூண்டி கொடுக்கும். பொடுகு அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். பொடுகு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சை எதிர்ப்பு, அதாவது ஆன்டிஃபங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு தான் பொடுகு, உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு எல்லாத்தையுமே வந்து போக்கி கொடுக்குதுங்க. ஸோ இயற்கையான ஒரு ஹேர் கண்டிஷ்னர் அப்படின்னு வெந்தயத்தை தான் சொல்லணும். ஏன்னா வெந்தயம் முடியில் இருக்கக்கூடிய வறட்சியெல்லாம் போக்கி மென்மையாகவும் ரொம்ப பளபளப்பாகவும் ஆக்கி கொடுத்தது. வழுக்கையில் கூட முடி முளைக்கும் அப்படின்னா அது வெந்தயத்தை பயன்படுத்தும் பொழுது தாங்க. தொடர்ந்து நீங்கள் வெந்தயம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொட்ட தலையில் கூட முடி வளர்ந்துடும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது வந்து பயன் கொடுக்குது. வெந்தயத்தை ஹேர் பேக்காக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊற வைத்த வெந்தயத்தை நல்லா அரைச்சி தயிரோ தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து கலந்து தடவி நீங்கள் குளிக்கலாம். இல்லைனா தேங்காய் எண்ணெயை வந்து சூடாக்கி அதில் வெந்தயத்தை சேர்த்து அது பழுப்பு நிறம் வர வரைக்கும் காய்ச்சி அந்த எண்ணெயை நீங்கள் தலையில் தேய்ச்சி மசாஜ் செஞ்சு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். அதுவும் தொடர்ந்து முடி கொட்டக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டினியூஸாக 21 நாள் மட்டும் இதை நிறுத்தாமல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சவாலாக கூட எடுத்துக்கிட்டு செய்யுங்க. வெந்தயம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பயன் கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வெந்தயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மருந்து அப்படின்னே சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுடைய உடலில் சர்க்கரையினுடைய அளவை வந்து கரெக்டாக வச்சுக்கும். அதாவது இன்சுலினுடைய சுரக்க தேவையான அமினோ அமிலங்கள் வந்து வெந்தயத்தில் தான் அதிகமாக இருக்குது. இதை இன்சுலினை போதிய அளவு மட்டுமே வந்து சுரக்க செய்யும். ஸோ நைட் டைமில் நீங்கள் வெந்தய விதையை ஊற வச்சு மறுநாள் காலையில் மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். நீரிழிவு நோய் வந்து ஆரம்ப நிலையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சரியாக போயிடுங்க. மேலும் முத்தன நிலையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இருதய நோய் வர்றதை கூட தடுக்குது. வெந்தயத்தில் தேவையான பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்தத்தையும் இருதய துடிப்பையும் கூட கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். கண்டிப்பாக கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தால் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிவிடும். வெந்தயம் நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறு எல்லாத்தையுமே சரி பண்ணும். ரத்த சோகை இருக்கக்கூடியவங்க கூட நீங்கள் வெந்தயத்தை அதிகமாக உபயோகிக்கலாம். ரத்த அணுக்களுடைய உற்பத்தியை வந்து வெந்தயம் தான் தூண்டி கொடுக்கும். வெந்தயத்தை முளைக்க வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். வெந்தயம் முகப்பொலிவை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி, முகப்பரு, சுருக்கம் இது எல்லாத்தையுமே இப்போ சரி பண்ணி கொடுத்துடும். வெந்தயக்கீரையை அரைத்து கூட நீங்கள் முகத்தில் பூசி 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மாதவிடாய் நிற்கக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் கூட எல்லாத்துக்கும் வெந்தயம் ரொம்ப வந்து நிவாரணமாக இருக்கும்.
பெண்களுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய இரும்புச்சத்து கோளாறையெல்லாம் வெந்தயம் தாங்க சரி பண்ணுது. ஸோ இப்படிப்பட்ட வெந்தயத்தை நீங்களும் தொடர்ந்து பயன்படுத்துங்க. நல்லா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள், அதுவும் இந்த சம்மருக்கு ஆப்டான ஒரு பொருள் தான். இப்போ நீங்களும் பயன்படுத்துங்க. இந்த பதிவானது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.